என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிப்டி 183 பாயிண்ட்டும் பேங்க் நிப்டி 902 பாயிண்ட்டும் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இன்னைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயிருக்கு. ஓகேங்களா? நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நம்ம நேற்று சொன்ன லெவல் 23,570. ஸோ அந்த லெவலுக்கு மேலதான் இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு அந்த லெவலை சஸ்டெயின் பண்ணிட்டு அங்கிருந்து அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 23,750 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 23,680, 640, 23,600 தான் நல்ல சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ங்கிறதுனால மார்க்கெட் கீழே வராது. ஓகேங்களா? அடுத்தடுத்து எக்ஸ்பைரி இருந்தாலும் நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி கால் சைடு தான் போகும், புட் சைடு எடுக்காதீங்க எக்ஸ்பைரி டேல. ஏன்னா இந்த லாஸ்ட் மந்த் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரியில மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா புட் சைடு தான் ஜீரோ ஆயிருக்கு, கால் சைடு ஜீரோ ஆகல. ஓகேங்களா? அதுல முன்னத்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் நானு. ஓகேங்களா? அதை வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணீங்க. ஓகேங்களா? வீக்லி எக்ஸ்பைரியில கால் ஆப்ஷன் ஜீரோ ஆகல, புட் ஆப்ஷன் தான் ஜீரோ ஆயிட்டு இருக்கு அடுத்த மணி. ஓகேங்களா? சோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் மேலதான் போகும், கீழே வராது. எக்ஸ்பைரியில கீழே வரும்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். மார்க்கெட் இறங்கினாலும் திருப்பி மேலதான் போகும், கீழே வராது. ஓகேங்களா? பையிங் சைடு இருந்தா கால் ஆப்ஷன் ஜீரோ பண்ண மாட்டாங்க, புட் ஆப்ஷன் தான் ஜீரோ பண்ணுவாங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி புட் ஆப்ஷனை எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நிப்டிக்கான லெவல்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 23,680, 643 அடுத்தடுத்த சப்போர்ட். 23,750 இன்னைக்கு வந்து ஹைதான் ரெசிஸ்டன்ஸ். அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 24,000 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டியை பார்த்தலாம். பேங்க் நிப்டியும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல ஹை. சரிங்களா? மார்க்கெட் பார்த்தா நல்ல ஹை கொடுத்துருக்கான். அதான் 900 பாயிண்ட். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா 52,500, 52,400 தான் அடுத்தடுத்த சப்போர்ட். 52,700 இன்னைக்கு வந்து ஹை, அதான் ரெசிஸ்டன்ஸ். அதையும் பிரேக் பண்ணா 53,000 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, அதனால வந்து இவ்வளவு தூரம் ஏறிட்டான், அதனால மீண்டும் மார்க்கெட் இறங்கிடும்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, டவுன் ட்ரெண்ட் கிடையாது. சின்ன கரெக்ஷன் பண்ணலாம், அது ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துலாம். ஓகேங்களா? திருப்பி இங்க இருந்த சப்போர்ட் இங்க வந்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்தா கீழே கரெக்ஷன் கொடுத்துட்டா போகணும்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அப்படியே கூட மார்க்கெட் மேல மூவ் ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம நேத்து கொடுத்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்ப்போம். நிப்டி பாத்தீங்கன்னா 23,500க்கான கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த 123 ரூபா 94 ரூபா அடுத்தடுத்த பையிங் லெவலா இருக்குன்னு சொன்னேன். ஆனா மார்க்கெட் என்னாச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது 150 ரூபா 160 ரூபாங்க ரெசிஸ்டன்ஸ் லெவல மார்க்கெட் என்ன இருக்கு, 150 ரூபா சொல்லியிருந்தோம். சோ அந்த லெவல தான் சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் அங்கிருந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தோம். 261 ரூபா போகும்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். 186, 219, 261 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஒரே நாள்ல போயிட்டான். மேக்ஸிமம் 186, 290 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்து போனதை இன்னைக்கு ஃபுல்லாவே பை பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டின்னு சொல்லியிருந்தோம் 51,500க்கான கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் நேற்று. பாத்தீங்கன்னா தெரியும் 555 ரூபா நான் சொல்லியிருந்தேன். இந்த 331 ரூபாய் நீங்க சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த 555 பிரேக் பண்ணா 719 போவான்னு சொன்னேன். ஓகேங்களா? சோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் இதை கரெக்டா பிரேக் பண்ணி அந்த நம்ம டார்கெட் போயிட்டு அதுக்கு மேலேயும் போயிட்டான். இந்த ஹை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் காட்டுறேன் பாருங்க, தெரியுங்களா? ப்ரீவியஸா வந்த ஹை லைன் சார்ட்ல காட்டுற மாதிரி தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது மார்க்கெட் ப்ரீவியஸா வந்த ஹையை டச் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா தெரியும் 51,500க்கு டச் பண்ணி இருக்கான். மேபி மார்க்கெட் வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து திருப்பி மேலதான் ஃப்ரெண்ட்ஸ் போகும் ஒழிய மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு ஹை இருக்கு, அடுத்து மேல போய் இதையும் பிரேக் பண்ணி இந்த வேல்யூ போயிட்டு தான் இருக்கு இந்த மாசம் முடிய வரைக்கும். ஓகேங்களா? நல்லா பாத்துங்க, கால் சைடு தான் மார்க்கெட் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கிறான், புட் சைடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம். ஸோ ஓபன் இன்ட்ரெஸ்ட் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நிப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் பாத்திரலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 23,700 தான் மார்க்கெட் செட்டில் ஆயிருக்கிறதால 23,600 பாருங்க 75 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ங்கிறதுனால 600 வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கான லெவலா இருக்கும். மேபி நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு
800 அந்த சம்திங் லைட்டா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி மேல போலாம். நாளைக்கு நீங்க எக்ஸ்பைரிங்கிறதுனால புட் சைடு எடுக்காதீங்க. மார்க்கெட் மேலதான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவியா இல்ல, தெரியுதுங்களா? இந்த சைடு தான் புட் சைடு தான் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? அதையும் பாத்துங்க, வாட்ச் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து 23,600 அதுக்கான கால் ஆப்ஷன் மட்டும் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த வேல்யூ கீழே வந்துட்டு அங்கிருந்து திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலதான் போகும், மார்க்கெட் கீழே போகாது. புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நிப்டி வந்து 23,600க்கான கால் ஆப்ஷன். ஸோ அதை பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 158 ரூபா, ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும், 158 ரூபா. ஏன்னா ப்ரீவியஸா வந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டா எடுத்திருக்கு. ஸோ அதனால வந்து 158 ரூபா வந்து ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். 199 இந்த ரெண்டு லெவலும் பாத்தீங்கன்னா இந்த 199 நாளைக்கு பிரேக் பண்ணா 232, அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 305 ரூபா போகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டார்கெட் அதுதான், அது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதான் வந்து அடுத்த ஹை, தெரியுதுங்களா? பாத்தீங்கன்னா தெரியும், அடுத்த ஹை, அடுத்தடுத்த ஹை இருக்கு, சரிங்களா? 232, அதையும் தாண்டா 300, அதையும் தாண்டா 420. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கனால அடுத்த 2 நாளும் மேல போறதா ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்கு. புட் சைடுக்கு வாய்ப்பு இல்ல. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை சைடு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க, புட் சைடு இன்ட்ரெஸ்டடா இல்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? இதுக்கு தான் லெவல்ஸ் இருக்கு, அந்த லெவல் வாட்ச் பண்ணிங்க. 158, 125 வந்து அடுத்தடுத்த சப்போர்ட், 200ம் 232ம் அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும். 315 அதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி அதே ட்ரெண்ட்ல தான் போகும். ட்ரெண்ட் எங்குவோம் திருப்பி இறங்கணும், அதே ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் போகும், டவுன் ட்ரெண்டுக்கு வராது, ஓகேங்களா? அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஸோ அது மட்டும் பார்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான். ஸோ அதனால வந்து 600 மார்க்கெட் திருப்பி மேல போய் 24,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது வரைக்கும் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வாட்ச் பண்ணிக்க, மார்க்கெட் கீழே வராது, இல்ல நாளைக்கு ஓப்பன் எப்படி சேஞ்ச் ஆகும் பண்ணிக்கலாம். புட் சைடு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டும் டவுன் ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு, அங்க அவங்க இன்ட்ரெஸ்டடா இல்லை, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேங்க் நிப்டியை பார்த்தரலாம். பேங்க் நிப்டி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 52,000 மார்க்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அப் கொடுத்துருக்கான். ஸோ 52,500, ஓகேங்களா? ஸோ அது வந்து நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் எவ்வளவு இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான், டவுன் ட்ரெண்ட் கிடையாது, ஓகேங்களா? எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இவங்க தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேங்க் நிப்டியோட பாத்தீங்கன்னா 52,500 தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நீங்க உடச்சிட்டு உடனே கீழே உழுகாது ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்ட பொறுத்தவரை சின்ன ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுப்பாங்க, கீழே போற மாதிரி பண்ணிட்டு திருப்பி மேலதான் தூக்குவாங்க, கீழே போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க, ஓகேங்களா? அதை வாட்ச் பண்ணிக்கங்க. மேபி நாளைக்கு எக்ஸ்பிரி டேங்கிறதுனால மேபி சின்ன கரெக்ஷன் வரலாம். ஒரு இவ்வளவு தூரம் ஏறினதுக்கு ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இந்த லெவல் வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம், அல்ல இங்க வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம். ஒரு கரெக்ஷன் கொடுக்கலாம் வேணாம், ஏன்னா எக்ஸ்பிரி டேங்கிறதுனால ஒரு சின்ன சரிவு வரலாம், ஏன்னா ரொம்ப ஹையா இருக்கு பேங்க் நிப்டி. ஸோ அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. இருந்தாலும் மார்க்கெட் ஓவராலா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ 52,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 52,500ல அவங்க தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். 52,500க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 265 பை பண்ணிக்கிறேன். ஸோ அதனால இந்த 265 ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். அதுக்கப்புறம் மேல 400 இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தர் 480, 579 போகும். அதுக்கு மேல போனா 766. ஸோ அந்த லெவலெல்லாம் அடுத்தடுத்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ அப்ப இந்த 265 ரூபாங்கிற பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரைஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். பேங்க் நிப்டில ஒரு சின்ன விஷயம், அது என்னங்கிறது கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்க. லைன் சார்ட்ல பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும், லைன் சார்ட்ல காட்டுற பாருங்க. இந்த கால் சைடு வந்து இந்த ஒரு ஃபார்மேஷனை பாத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுங்களா? இந்த ஃபார்மேஷனை பாத்துக்கங்க. அதே மாதிரி நேத்து நம்ம 51,500க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹை போயிருக்கேன், தெரியுதுங்களா? இந்த ஃபார்மேஷன் பாத்துக்கங்க. அதே ஃபார்மேஷன் தான் இப்போ இதே இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? சோ அதனால அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால மேபி மார்க்கெட் இன்னும் 52,500 இந்த டார்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனே போன்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹை போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? இதுல பாருங்க, இந்த ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா?
ஸோ இந்த ஃபார்மேஷன் தான் இப்போ அடுத்தும் நடக்குது. சரிங்களா? சேம் ஃபார்மேஷனுக்கு தான் மார்க்கெட் போகுது. ஸோ அதனால மேபி இந்த ஹை போகும். அதனால மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஏன்னா இன்னொன்னு பாருங்க, 53,000க்கான புட் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ட்ரெண்ட பாருங்க. தெரியுதுங்களா? மார்க்கெட் விழுந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஹை பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் லோ பிரைஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால பிரைஸ் வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கு ஒழிய, தெரியுதுங்களா? பிரைஸ் ஹைல இருந்து லோ ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ட்ரெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், டவுன் ட்ரெண்ட். நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா புட் சைடு எடுக்க எடுக்க உங்களுக்கு என்ன பண்ணிருப்பான், செல் பண்ணிட்டே போயிட்டே இருப்பான். உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். மார்க்கெட் மேல தான் போகும். கால் சைடு தான் உங்களுக்கு ட்ரெண்ட் இருக்கு. தெரியுதுங்களா? இதே ஃபார்மேஷன் தான் இப்ப இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. தெரியுதுங்களா? இந்த ஹை போறதுக்கு மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணிட்டான், கீழ இருந்து பாருங்க 100 ரூபாயில இருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, 300 ரூபா போயிருக்கான். ஸோ அதுதான் விஷயம். திருப்பியும் அந்த 700 ரூபா போறதுக்கு தான் பார்ப்பான். அதனால மைண்ட்ல வச்சுக்கங்க. புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சார்ட்டை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. முழுக்க இதுக்காக நீங்க பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. பிளஸ் நீங்க இந்த பிரீமியம் சார்ட்டை பார்க்கணும். பிரீமியம் சார்ட் எதுக்காகனா ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரீமியம் சார்ட் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம பிரைஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொருளை வந்து இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு எத்தனை ரூபாய்க்கு நேத்து வாங்கி இருக்கிறாங்க, திருப்பி அந்த பொருளுக்கு வரும்போது அதே இடத்துக்கு வரும்போது திருப்பி அந்த பிரைஸ்ல வாங்குங்க. ஸோ அதுதான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட், புரிஞ்சுக்கலாம். நீங்க அதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்குற மாதிரி இதுக்கும் பாருங்க. எந்த பிரைஸ்ல வாங்கி இருக்கிறாங்களோ அதே பிரைஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு நீங்க எடுக்கிறது நீங்க பாருங்க பிரதர், இந்த லெவல் ரொம்ப முக்கியம். திருப்பி நாளைக்கு உங்களுக்கு இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா தாராளமா நீங்க இங்க வாங்கலாம். இங்க வாங்குனீங்கன்னா மார்க்கெட் திருப்பி மேலதான் போகும். அது ஒரு ட்ரெண்ட் கூட தான் போகும். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க தெரியாத ஒரு இடத்துல நாளைக்கு 180ல வாங்குனீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும், திருப்பி 150 வரும்போது நீங்க ஸ்டாப் லாஸ் கட்டு வெளியே போறதுக்கும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் குறையும். அதே மாதிரி பிரீமியம் சார்ட்டை பாருங்க. பிரீமியம் சார்ட் எதுக்காக அப்படின்னா ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட். உங்களுக்கே நான் காமிச்சது தெரியும். கால் சைடு எப்படி இருக்கு, புட் சைடு எப்படி இருக்கு. கால் சைடு பாத்தீங்களா அப் ட்ரெண்ட், அதே மாதிரி புட் சைடு பாத்தீங்களா தெரியுங்களா, புட் சைடு பாருங்க டவுன் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பிரீமியம் சார்ட்டை பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு பிரீமியம் சார்ட்டை பாருங்க. ப்ரீவியஸா அந்த நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்குறீங்க. ஸோ அதே மாதிரி பிரீமியம் சார்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்க சப்போர்ட் எடுக்கிறானா அப்ப பிரீமியம் சார்ட்லயும் போய் பாருங்க. ஸோ அந்த இடத்துல ப்ரீவியஸா பை பண்ணிக்கிறாங்களா இல்ல பையிங் லெவலுக்கு மேல இருக்கா. ஸோ இப்ப பை பண்ணா மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமா. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்சஸ்க்கான ரேட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, பிரீமியம் சார்ட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்பதான் உங்களால மார்க்கெட் நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.